ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதான் நம்மளோட ஃபஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. இந்த மாதிரி தரமாக எப்படி எடிட் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா கேப்கட்டுக்குள்ளே போய்க்கலாம். கேப்கட்டுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாண்டேஜ் தேவையோ அந்த மாண்டேஜுக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டு அடுத்து ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்னென்னா அதுக்கு வந்து கலர் மாற்றுறது. ஏன்னா இப்போ நம்ம மோஷன் பிளர் பண்ணுறப்ப கலர் வந்து பிளர்ராக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து கான்ட்ராஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு அப் டு 25 to 50 வச்சுக்காங்க, அதுவே போதும். அடுத்து சேச்சுரேஷன் போயிட்டு ஒரு 50லேருந்து 20க்குள்ளே. அடுத்து ஷார்ப்பனில் போயிட்டு ஒரு 25லேருந்து 20க்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து டேரெக்டாக வேறு எதுவுமே தொடாமல் லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஹியூஜ்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 50 இல்லைனா 20 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் என்ன கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்றீங்களோ அந்த இதுக்கு பொறுத்த மாதிரி. இப்போ அல்ட்ராவில் வச்சு விளாட்றீங்கன்னா அதுக்கு என்ன கலர் வருதோ என்ன கலர் நல்லாயிருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே எஃபெக்ட் அதெல்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒன்று இருக்கும். அந்த மோஷன் பிளரை தொட்டு நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், அக்யூரேட்டாக இருக்கும். அந்த மோஷன் பிளரை தொட்டதுக்கப்புறம் பிளர்ரு வந்து 65 வச்சுக்கோங்க. பிளெண்டுலேயும் அதே மாதிரியே 65 வச்சுக்கோங்க. 65 வச்சுட்டு அந்த டிக்கு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் லோடு. அது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம வீடியோலலாம் கட் பண்ணிட்டோம். நான் டேரெக்டாக வந்து 100% வந்திருக்க மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம பண்ணி முடித்தோன்னா அவ்வளோதான், நம்ம எடிட்டிங் ஓரளவுக்கு நமக்கு எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை தொட்டு வால்யூம்னு ஒன்று இருக்குல்ல, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வால்யூம்னு ஒன்று இருக்கும். அந்த வால்யூம் வந்து 100ல் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா 40ல் வச்சுக்கிட்டா நம்ம சவுண்டு வந்து மைல்டாக கேட்கும். கேம் சவுண்டு வந்து மைல்டாக கேட்கும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து இறையாமல் வரும். இறையாமல் கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என்ன மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வச்சுக்கலாம். எனக்கு தேவையான மியூசிக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம அவுட்புட்டை மட்டும் பாருங்கள். அவுட்புட் பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்கும். நமக்கு என்னென்னா இதே மாதிரியே எடிட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் அப் டு கம்மிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் எடிட் பண்ணிடலாம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, நான் பார்த்துட்டு ஒரு 2 நாள் 3 நாளில் வீடியோ போட்டுருவேன். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். டாட்டா, பாய் பாய். Girl about a 10, I should fuck her in the Benz.